12/12/2024 முற்பகல் 10 மணி அளவில் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு நிறைவிழா நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு ஏற்பாட்டில் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் முன்னிலையில் கேரள முதல்வர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள் பங்கேற்க போராட்டம் நடைபெற்ற வைக்கம் நகரில் சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து 14 அரசு பேருந்துகளிலும் பொது பேருந்துகளிலும் மகிழுந்துகளிலும் தொடர்வண்டி மூலமாகவும் முதல் நாளே புறப்பட்டு தோழர்கள் வைக்கம் சென்றனர். ஆவடியிலிருந்து ஒரு பேருந்தும் தாம்பரத்திலிருந்து ஒரு பேருந்துமாக 2 பேருந்துகள் சென்னையிலிருந்து புறப்பட்டு வைக்கம் சென்றது. தாம்பரத்திலிருந்து புறப்பட்ட பேருந்தில் நாங்கள் பயணித்தோம். நண்பகல் 12:30 மணி அளவில் புறப்பட்ட இப்பேருந்து செங்கல்பட்டு, திருச்சி, திண்டுக்கல் வழியாக பயணித்தது. நள்ளிரவு 12 மணி அளவில் குமுளிக்கு முன்பாக தமிழ்நாடு பகுதியில் பேருந்து பழுதாகி நின்றுவிட்டது. உடனடியாக தோழர்கள் இறங்கி சென்று போக்குவரத்தை சரி செய்தனர். திண்டுக்கல்லிலிருந்து மாற்று பேருந்து வந்தவுடன் புறப்பட்டு மறுநாள் காலை வைக்கம் சென்றடைந்தோம். அதாவது வங்காள விரிகுடா கடற்கரை அமைந்துள்ள சென்னையிலிருந்து அரபிக்கடல் கடற்கரை அமைந்துள்ள பகுதி வரை பயணித்துள்ளோம். இதன் பயண தொலைவு சுமார் 650 கிலோமீட்டர் ஆகும். பேருந்து பயணத்தின் போது இடையிடையே தோழர்கள் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தந்தை பெரியார் வைக்கம் போராட்டத்திற்கு படகில் வந்து இறங்கிய வைக்கம் படகுத்துறை இருக்கும் இடத்தில் மாபெரும் விழா அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முற்பகல் 10:30 மணிக்கு முன்னதாக புதுப்பிக்கப்பட்ட தந்தை பெரியார் சிலை, மாற்றி அமைக்கப்பட்ட நினைவரங்கம், புதிய நூலகம், ஒளிப்பட காட்சி அரங்கம், சிறுவர் பூங்கா ஆகியவைகள் திறந்து வைக்கப்பட்டன. தமிழ்நாடு அரசால் இவை ரூபாய் 8.14 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின், மாண்புமிகு கேரள முதல்வர் பினராயி விஜயன், தமிழ்நாடு அமைச்சர்கள் மாண்புமிகு துரைமுருகன், மாண்புமிகு ஏவா வேலு, திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி, தொல் திருமாவளவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுப்பிக்கப்பட்ட இந்த நூலகத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட தமிழ், ஆங்கிலம், மலையாள நூல்கள் இடம்பெற்றுள்ளன. வைக்கம் மாநாட்டு பந்தலுக்கு செல்லும் சாலை இது. வழிநெடுகிலும் மாநாட்டு விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன. இதோ மாநாட்டு பந்தல் அமைந்துள்ள இடத்தை நெருங்கிவிட்டோம். இங்கே தெரியும் நீர்நிலையில்தான் வைக்கம் படகுத்துறை அமைந்துள்ளது. இந்த வைக்கம் படகுத்துறையில்தான் 1924ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 30ஆம் நாள் வந்திறங்கினார் தந்தை பெரியார் அவர்கள். மாநாட்டு பந்தலை நெருங்கியாகிவிட்டது. இந்த மாநாட்டு பந்தலுக்குள் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்கும் வகையில் மாபெரும் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. தந்தை பெரியார் வைக்கம் போராட்டத்திற்கு படகில் வந்து இறங்கிய வைக்கம் படகுத்துறையின் இருக்கும் இடத்தில் தான் இந்த மாபெரும் விழா அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரங்கத்தில் உள்ள ஒவ்வொரு நாற்காலிகளிலும் வைக்கம் போராட்ட நினைவு பை வைக்கப்பட்டிருந்தது. திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் பங்கேற்க விழா சிறப்பாக நடைபெற்றது. திராவிடர் கழக தோழர்களும் திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களும் கேரள மக்களும் பல்லாயிரக்கணக்கில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழா முடிந்த பிறகு முன்னதாக திறக்கப்பட்ட அரங்கங்கள், நூலகங்கள் போன்றவற்றை அனைவரும் பார்வையிட்டனர். 1924இல் தந்தை பெரியார் இறங்கி வந்த படகுத்துறை இதுதான். போராட்டம் நடைபெற்ற மகாதேவர் கோயில் இதுதான். இந்த தெருக்கள் தான் போராட்டம் நடைபெற்ற தெருக்கள். தந்தை பெரியார் அவர்கள் 1924 மார்ச் மாதம் 30இல்
வைக்கம் வந்து போராட்டத்தை தொடங்கினார். மே மாதம் 24ஆம் நாள் பெரியார் கைது செய்யப்பட்டு ஜூன் மாதம் 21ஆம் நாள் விடுதலை செய்யப்பட்டார். மீண்டும் ஜூலை 18இல் கைது செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 31இல் விடுதலை செய்யப்பட்டார். 1924 1925 வரை ஓராண்டு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் 74 நாட்கள் சிறை கொடுமை அனுபவித்தார். மன்னர் இறந்ததால் ராணி அவர்கள் அழைத்து சமாதானம் பேசி சாலைகளை அனைவருக்கும் திறந்துவிட்டார். இந்த போராட்டத்தின் காரணமாக திருவிகா அவர்களால் தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டார். பிறகு அனைவராலும் வைக்கம் வீரர் பெரியார் என்று அழைக்கப்பட்டார். வைக்கம் போராட்டம் நடைபெற்ற அதே இடத்தில் இரு மாநில மக்கள் பங்கேற்ற 100ஆம் ஆண்டு நிறைவு நாள் விழாவில் கலந்து கொண்டதில் பெரு மகிழ்ச்சி கொள்கிறோம். வைக்கம் வீரர் தந்தை பெரியார் வாழ்க, ஜாதி கொடுமைகள் அடியோடு ஒழிய, பகுத்தறிவு சமதர்ம சமுதாயம் படைப்போம்.